ஜஸ்ட் எனக்கு அப்படி பண்ணணும், அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னடா இது நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படணும். ஆல்மோஸ்ட் யூ லாஸ்ட் யுவர் கண்ட்ரோல். நீங்க ரொம்பவே வீக் ஆயிட்டீங்க. ஹாய் சாம்பியன்ஸ், இன்னைக்கு எந்த ஒரு பையனாலையும் வெளியவே சொல்ல முடியாத ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். அதுதான் லஸ்ட். ஒருத்தன் ஜெயிக்கிறதும் பொண்ணாலதான், ஒருத்தன் அழியறதும் பொண்ணாலதான். ஏன்னா அவன் லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலேயே அவன் நிறைய விஷயங்களை தோத்துக்கிட்டே இருப்பான். முக்கியமா அவனோட போக்கஸை கண்டிப்பா இழந்துருவான். ஒரு டீ தானே சொன்னேன். ஸோ எப்படி லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹே கைஸ், திஸ் இஸ் க்ரோ வித் தருண். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பையனா பிறந்துட்டனால பாத்தீங்கன்னா நமக்குள்ள நடக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ், செக்ஷுவல் தாட்ஸ், இதை பத்தி ஓப்பனா நம்ம ஒரு பையன்கிட்ட போய் பேசலாம். பட் பொண்ணு கிட்ட பேச முடியாது, இல்லை அப்பா கிட்ட பேச முடியாது, இல்லை அம்மா கிட்ட பேச முடியாது, என் அக்கா கிட்ட கூட பேச முடியாது. எங்க நம்ம போய் இதை பத்தி பேசுறோம், இது எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்றோமோ அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு, ஓகே செக்ஷுவல் தாட்ஸ் தானே, இது எல்லாத்துக்கும் வரதானே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணிட்டு பான் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். அட் த எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃபோட கண்ட்ரோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருப்போங்கிறது லேட்டரா தான் புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். உங்களோட லைஃப்ல லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ஓகேவா? ஏன்னா நான் அடுத்து சொல்ல போற வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. அதுதான் இப்போ நமக்கு கோல் இல்லைன்னு வைங்களேன், நம்ம ஒரு நார்மலான பீப்புள்னு வைங்களேன், நமக்கு செக்ஷுவல் தாட்ஸ் வர்றது, மாஸ்டர்பேட் பண்றது, பான் பார்க்கறது, அப்படியே அந்த நாட்களை கடந்து போறது, இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம், தூங்குறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் அப்படி வாழ்றது தான் ரொம்பவே நம்ம மனசு ஏங்கும். பட் பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோல், உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள், நான் இது என்னோட ட்ரீம், இதை நான் அடையணும் அப்படின்ட்டு இருக்கிற பர்சன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரோ. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா அந்த மாதிரி பீப்புளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இந்த ஒரு காணொலி அவங்க கிட்ட போய் சேரணும் தான் நானுமே விருப்பப்படுறேன். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட கோல்ஸோ இல்லை தனிப்பட்ட ட்ரீம்ஸோ, இல்லை நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இவ்வளோ ஏன் நான் 11th 12th பாஸ் ஆகணும், 10th பாஸ் ஆகணும் அப்படிங்கும் போது நீங்க எப்போ புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை. மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏன்னா செக்ஸ் உங்களோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமையலாம். அப்படியே போக போக நீங்க செக்ஸ்க்காக அலைய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க செக்ஸ்ல அதிக ஆர்வம் காட்டும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பிரெயின்ல இருக்கிற ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகும். ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் என்னதுன்னா அது நம்ம பிரெயினோட ஒரு பகுதி. அதுல தான் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுதான் நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு உந்துதலா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ஆவரேஜா செக்ஸ் தாட்ஸ் வரும்போது, இல்லை நம்ம அப்படி மாஸ்டர்பேட் பண்ணும்போதோ, நம்ம பான் பார்க்கும் போதோ பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். ஸோ அது டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால நமக்கு என்ன தோணும்னா, நம்ம ஆஃப்டர் தட் மாஸ்டர்பேட்க்கு அப்புறம் ரொம்ப லோன்லியாகவும், ரொம்ப ரிக்ரெட்டாகவும், ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தோம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் யூ லாஸ்ட் யுவர் கண்ட்ரோல். நீங்க ரொம்பவே வீக் ஆயிட்டீங்க. முன்னாடியே பேசாதீங்க, தப்புதான். ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில டாரிடி ஃபிஷர்ஸ் ஒரு ரிசர்ச் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. என்னன்னா சுமார் 238 ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரிகர் வாட்ச் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ட்ரிகர் வாட்ச் என்னன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃபுட், ஒர்க், ஸ்லீப், செக்ஸ் இந்த தாட்ஸ்லாம் வரும்போது உங்க வாட்ச்ல இருக்கிற ட்ரிகரை நீங்க ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆவரேஜ் மென்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 டைம்ஸ் அதை கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, வெறும் செக்ஸ்க்காக மட்டும். செக்ஸ் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. அதே ஃபீமேல்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே செக்ஸ்க்கு ரொம்ப அடிக்டா இருக்கிற பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 300 டைம் அதை டிக் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது அதை கிளிக் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த ட்ரிகர் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க.
ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களோட growth ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவே ஒரு நாளைக்கு 300 டைம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டடீஸ்ல சுத்தமா ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேற எதுலையுமே ஆர்வமே இல்லை. ஜஸ்ட் எனக்கு அப்படி பண்ணணும், அப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா இது நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படணும், மறுபடியும் அப்படி பண்ணணும், என்னடா இது நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த 300 டைம் யோசிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. ஸோ இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்டர்நெட்ல இருந்து தான் நமக்கு முதல்ல செக்ஸுவல் தாட்ஸே ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜா ஒரு நாளைக்கு எல்லாரும் எழுந்திரிச்சா போனை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா இன்ஸ்டாகிராம் அதுதான் நோண்டுவாங்க. அது நோண்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க போயிருக்கான், என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது சம்திங் அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க வேற மாதிரி. இல்லை நான் பப் போயிருக்கேன், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை கொஞ்சம் ஹாட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லைன்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி ஷேர் பண்ணுவோம். டே என்னால் இந்த செக்ஸ் தாட்ஸ்லேருந்து வெளியே வரணும், ஏதாவது சொல்யூஷன் சொல்றா அப்படின்னு ஷேர் பண்ணுவோம். அவன் நமக்கு அந்த மாதிரி ரீல்ஸ் அனுப்பியிருப்பான். ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா. ஸோ இதெல்லாம் நம்ம மார்னிங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டே ஸ்டார்டிங்லேயே நமக்கு அந்த தாட் வர ஆரம்பிச்சிருது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்படியே போக 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 நம்ம ப்ராப்ளம்ஸ் அடுக்கிக்கிட்டே வருவோம். அடுக்கிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன் மாஸ்டர்பேஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணி ரொம்ப ரிக்ரெட் ஆகிட்டு இதை யார்கிட்டையும் சொல்லி எங்கே இதை நான் சொன்னால் அவங்க என்ன தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு அது நமக்குள்ளேயே மூடி மறைச்சு நம்மளோட வாழ்க்கையை முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளை நாம கண்ட்ரோல் பண்ண மறந்தது தான். இதுக்கு ஒரு சொல்யூஷனா நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நீங்க இந்த வீடியோ முடிச்ச உடனே உங்களோட இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபீமேல் மாடல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தாட்ஸை தூண்டுற விதமா யாரெல்லாம் போஸ்ட் ஸ்டோரி போடுவாங்களோ அவங்க எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிடுங்க, பிளாக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு இதுதான் உங்ககிட்ட ப்ராப்ளம், அதனாலதான் நான் உன்னை அன்ஃபாலோ பண்றேன், என்ன எதுவும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுங்க. ரெண்டாவது, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த செக்ஸ் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் தான், எல்லாத்துக்குமே வரும், ஓகேங்களா. பட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது தான் இங்க மேட்டரு. இப்போ எல்லாத்துக்கும் செக்ஸ் தாட்ஸ் வரும்போது நம்ம கண்டிப்பா மாஸ்டர்பேட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். பட் அந்த டைம்ல நீங்க வெளியே போகலாம், இல்ல மூவி போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்க மைண்டை நீங்க ரொம்ப டிஸ்ட்ராக்டா வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தாட்ஸ் வெறும் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு அப்படியே காணாமல் போயிடும். நீங்க எப்போ அந்த தாட்ஸ்க்கு ஒபே பண்றீங்களோ அப்போலேருந்தே உங்க லைஃப் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்த டைம் செக்ஸ் தாட்ஸ் வந்ததுன்னா வேற வேலையை ஏதாவது பாருங்க, சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. முக்கியமா அதுக்கு ஒபே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு செக்ஸ் தாட்ஸ் வருதுன்னா அது பயந்துட்டு ஐயோ எனக்கு வந்துருச்சு, நான் இப்போ அப்படி பண்ண போறேன், அவ்வளோதான், இதுக்கு இது மட்டும் தான் சொல்யூஷன் அப்படின்னு பயந்துட்டு இல்லாம தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி நான் இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ இந்த டைம்ல எனக்கு இந்த தாட்ஸ் வேணாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட நீங்களே பேசி உங்களை காம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. முடிஞ்சா இப்ப நான் சொல்ல போறதையும் உங்க டெய்லி லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க. ரிமூவ் ஆல் ட்ரிகர்ஸ். உங்களுக்கு எப்படியெல்லாம் அது ட்ரிகர் பண்ணுது, இல்லை யாரெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ அவங்களெல்லாம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படியே ஆப்போசிட்ல நீங்க என்னதான் மொபைல் இது பண்ணாலும், நான் நேர்ல போனா அந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படி வந்திருக்குன்னா தலையை கீழே குனிஞ்சிட்டு உங்களோட ஃபோக்கஸை நோக்கி போங்க, ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரெயின் யுவர் பாடி. உங்களோட மசில்ஸ் அண்ட் க்ரோத் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இதை விட்டுட்டு அதை போய் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். மூணாவது பாத்தீங்கன்னா மாஸ்டர் யுவர் அட்டென்ஷன். நீங்க எதை குறித்து ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அதை குறித்தே இருங்க. எப்படியாவது இந்த தாட்ஸ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இதுலதான் ஃபோக்கஸ்டா இருக்கேன், இதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் யுவர் ஸ்லீப். எப்போ ஒரு மேல் வந்து ஆஃப்டர் 10 o'clock 11 o'clock அந்த டைம்ல முடிச்சுட்டு இருக்கானோ கண்டிப்பா அவனுக்கு இந்த தாட்ஸ்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் 10 o'clock தூங்க பாருங்க. இல்லை ப்ரோ நான் பயங்கரமான அடிக்ட் ப்ரோ, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா ஆவரேஜா நான் இப்போ சொல்ற ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் 6க்கு எந்திரிச்சிருங்க, நைட்டு 10க்கு தூங்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப்ல உங்க டேல ஒரு 1 hour ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது மட்டும் ஒரு 1 week பண்ணி பாருங்க, ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் உங்களுக்கு தரேன் இல்லையா, அதுக்காக எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.